வணக்கம். இதழியல் மற்றும் செய்தி தொடர்பியல் துறை செய்திகளுக்காக நான் ஆகாஷ் மணிப்பிரிவேல். இன்று இந்தியாவின் உயர்கல்வி சீர்திருத்தங்களில் ஒரு முக்கியமான புதுப்பிப்பை உங்களிடம் கொண்டு வருகிறோம். அது தேசிய கல்விக் கொள்கை 2020 முக்கிய அம்சமான பல்நுழைவு மற்றும் பல் வெளியேற்ற முறை, அதாவது ஆங்கிலத்தில் மல்டிபிள் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் சிஸ்டம் ஆகும். இந்த முறை நாடு முழுவதும் உள்ள கல்லூரி மாணவர்களை நேரடியாக பாதிக்கிறது. பல்நுழைவு மற்றும் பல் வெளியேற்ற முறை மாணவர்கள் தங்கள் உயர்கல்வியை இடைநிறுத்தி பின்னர் மீண்டும் தொடர அனுமதிக்கிறது. இதனால் அவர்கள் இதுவரை பெற்ற கல்வி முன்னேற்றம் வீணாகாது. பாரம்பரிய கல்வி முறையில் படிப்பை கைவிட்டால் மீண்டும் தொடக்கம் முதல் ஆரம்பிக்க வேண்டியிருந்தது. ஆனால் இந்த கொள்கை கல்வியின் ஒவ்வொரு கட்டத்திலும் பெற்ற கற்றலை அங்கீகரிக்கிறது. இந்த முறையின் கீழ் மாணவர்கள் பட்டப்படிப்பு பாட நெறியிலிருந்து வெவ்வேறு கட்டங்களில் வெளியேறி அதற்கேற்ற உத்தியோகபூர்வ கல்வி தகுதியை பெறலாம். 1 ஆண்டு இளங்கலை படிப்பு முடித்தால் சான்றிதழ், 2 ஆண்டுகள் முடித்தால் டிப்ளமோ, 3 ஆண்டுகள் முடித்தால் இளங்கலை பட்டம், 4 ஆண்டுகள் முடித்தால் ஆராய்ச்சியுடன் கூடிய இளங்கலை பட்டம். மேலும் மாணவர்கள் பின்னர் மீண்டும் அதே பாடநெறியில் சேர்ந்து கொண்டு முன்பு பெற்ற கிரெடிட்களை பயன்படுத்தி அவர்கள் நிறுத்திய இடத்திலிருந்து தொடரலாம். இந்த நெகிழ்வு தன்மையை ஆதரிக்க அரசு அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ் ABC என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது மாணவர்கள் பெற்ற கிரெடிட்களை டிஜிட்டல் முறையில் சேமிக்கிறது. அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களுக்கு இடையில் இந்த கிரெடிட்களை மாற்றிக்கொள்ளலாம். இதன் மூலம் கல்வியில் நகர்வு, வெளிப்படைத்தன்மை மற்றும் தொடர்ச்சி உறுதி செய்யப்படுகிறது. இந்த கொள்கை உருவாக்கப்பட்டதற்கான முக்கிய காரணங்கள் கல்லூரிகளில் அதிகமான இடைநிறுத்த விகிதம், மாணவர்கள் சந்திக்கும் நிதி மற்றும் தனிப்பட்ட சவால்கள், நெகிழ்வான திறன் சார்ந்த கல்வியின் தேவை, எல்லா மாணவர்களும் கடுமையான கல்வியை பின்பற்ற முடியாது என்ற உண்மையை இந்த முறை ஏற்றுக்கொள்கிறது. மேலும் வாழ்நாள் முழுவதும் கற்றலை ஊக்குவிக்கிறது. இந்த முறை மாணவர்களின் மன அழுத்தத்தை குறைக்கிறது, தங்களுக்கு ஏற்ற வேகத்தில் கற்க அனுமதிக்கிறது, கல்வியுடன் சேர்ந்து திறன் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது, படிப்பை இடைநிறுத்துவதால் ஆண்டுகள் வீணாவதை தடுக்கும், இந்திய கல்வியை மேலும் உள்ளடக்கமானதும் உலகத்தரத்திற்கேற்றதும் ஆக்குகிறது. எனினும் மாணவர்கள் கவனமாக திட்டமிட வேண்டும். பட்டப்படிப்பு முடிக்காமல் அடிக்கடி வெளியேறுவது எதிர்கால தொழில் வாய்ப்புகளை பாதிக்கக்கூடும். பல் நுழைவு மற்றும் பல் வெளியேற்ற முறை கடுமையான கல்வி அமைப்பில் இருந்து மாணவர் மையப்படுத்தப்பட்ட கல்விக்கான ஒரு மாற்றமாகும். இது மாணவர்களின் நேரம், முயற்சி மற்றும் சூழ்நிலைகளை மதிக்கிறது. கல்வி மாணவருக்கு ஏற்ப மாற வேண்டும் என்பதையே இது வலியுறுத்துகிறது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. மேலும் பல செய்திகளுக்கு இணைந்திருங்கள் JMC உடன். வாழ்க தமிழ், வாழிய பாரதம்.